ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். இதுதான் முக்கியமான வசனம். அப்படியே நீங்களும் சொல்லுமா, அப்படியே நானும் என்னை பாவத்திற்கு மரித்தவனாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், நல்ல சத்தமா சொல்லுங்களேன், இந்த அறிக்கை செய்யறதுக்கு வெட்கப்படவே கூடாது. நல்ல சத்தமா சொல்லி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவனாகவும் நான் எண்ணிக்கொள்ளுகிறேன். ஹalleluya. Passion Translation என்கிற மொழிபெயர்ப்பு இதை அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். You must, அதை ஹைலைட் பண்ணுங்க, you must continually view yourselves as dead and unresponsive to sin's appeal. ஆமென். பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் என்பதை அவங்க எழுதிக்கிறாங்க. You must continually view yourself. உங்களே நீங்க பார்க்கணும். எப்படி? பாவத்துக்கு செத்துட்டேன், பாவம் என்னை சீண்டவே முடியாது, பாவம் என்னை சீண்டு செத்தவன சீண்டா ஒரு டெட் பாடி கிட்ட போய் எப்படி இருக்கு, அதுகிட்ட ஒரு அசைவு இருக்காது. அதே போல சோதனைகள் வரும்பொழுது, பலவீனங்கள் வரும்பொழுது, சவால்கள் வரும்பொழுது நான் அந்த சவால்களுக்கு நான் செத்தவன் தான். ஹalleluya. பாவ இச்சைகளுக்கு நான் எப்படிதான் இருப்பேன்? செத்தவனா இருப்பேன். என் மாம்சம் தூண்டும் பொழுது நான் எப்படிதான் இருப்பேன்? முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, பார்க்க ஆரம்பிப்போம். பார்க்க ஆரம்பிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம செத்தவர்களை போல ஆயிடுவோம். வேதம் அப்படிதான் நமக்கு கற்றுத் தருகிறது. முதல்ல எண்ணிக்கொள்ளுங்கள், வேறுபட்ட ஒரு எங்களை எண்ணிக்கொள்ளுகிறோம்ப்பா. ஷகலா ரஹமா ஷிகலமா அதுரமஹலா. பாருங்க, நாம் என்னுடைய உணர்வோடு இருப்பதற்கு, நம்மை கிறிஸ்துவுக்குள்ள இந்த பார்வையோட பார்ப்பதற்கு உதவி செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். மனம் புதிதாகிறதை குறித்து பவுல் சொல்லுகிறார். ஹalleluya. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே வசனத்தை Passion Translationல அவர் சொல்லுகிறார். Stop imitating the ideals and opinions of the culture around you, but be inwardly transformed by the Holy Spirit through a total reformation of how you think. By the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால தான் இந்த மனம் புதிதாக்கப்படுவது நடக்கிறது. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் என் மனம் புதிதாக்கப்படுகிறதுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? ஆமென். எபேசியர் 1:13 எழுதப்பட்ட உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா இந்த வசனம் இவ்வாறாக சொல்கிறது. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது